அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா, தஜ்வீதில் பாடம் 25 பேஜ் நம்பர் 198. அன்வாஉல் இத்காமி வ அலாகாத்துல் ஹுரூஃப். இத்காமுடைய வகைகள். அன்வாஉல் இத்காம் அப்படின்னா என்னது? இத்காமுடைய வகைகளும் வ அலாகாத்துல் ஹுரூஃப் அப்படின்னா அதனுடைய எழுத்துக்களுடைய அந்த உறவு, ரிலேஷன் எப்படி இருக்கு இத்காம்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம பொதுவா இத்காம்ங்கிறது நம்ம எப்ப படிச்சோம்? நூன் சாக்கின் தன்வீனுடைய சட்டத்துல நம்ம படிச்சிருக்கோம். இத்காம்னா என்னது, எப்படி இத்காம் பண்ணுவோம், இத்காமுடைய விளக்கமாக நம்ம என்ன பார்த்திருக்கோம், கொஞ்சம் பழைய பாடத்தை நினைவுபடுத்தி பாருங்க. இத்காம்ங்கிறது நுழைக்கிறது, மர்ஜ் பண்றது, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துல மர்ஜ் பண்றது. அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்திருப்போம். எப்படி ஒரு வாழை அதனுடைய உரைக்குள்ள நுழைக்கும் போது எப்படி இருக்குமோ அதை போல அந்த ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரே எழுத்தை போல நம்ம அதை உச்சரிப்போம். இப்ப வாழை உரைக்குள்ள வச்சுட்டோம்னு சொன்னா வால் உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது. அந்த வாளுடைய உரையுடைய அந்த ஷேப்லயே தான் அது உள்ள போய் இருக்கும். அந்த வால் வெளியே தெரியாதது போலவே அந்த எழுத்தும் இன்னொரு எழுத்துல நுழைந்து அது நமக்கு வெளிப்படையா அந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கிற மாதிரி இருக்காது. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சோம். நூன் சாக்கின் தன்வீனுடைய சட்டம்ல இத்காம்ங்கிறது இப்படிதான் நுழைக்கிறது, மர்ஜ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அதே இத்காம் வெறும் நூன் சாக்கின் தன்வீனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எழுத்துக்களுக்கும் பொருந்தும். அதை தான் நம்ம எப்படி அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம இத்காம்ல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துல நுழைப்போமோ, எப்ப நூன் சாக்கின் தன்வீன் அப்படிங்கும்போது அந்த சுக்கூன் பெற்ற அந்த இன்னுங்கிற சவுண்டுக்கு நம்ம என்ன செய்வோம், அதை இன்னொரு எழுத்துல நுழைப்போம். அதே மாதிரி இதுல நமக்கு அந்த எழுத்துக்களை பொறுத்து, அந்த குர்ஆன்ல வரக்கூடிய அந்த எழுத்துக்களை பொறுத்து இது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தொடர்ந்து வருகின்ற 2 எழுத்துக்களில் ஒன்று மற்றொன்றுக்கு எழுத்தின் வடிவத்தில் ஒரே மாதிரியாக, அதாவது தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை போலவே அப்படியே டிட்டோவா பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும் இல்லையா, டிட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கிற எழுத்து, அல்லது உச்சரிப்பில் ஒன்று மற்றொன்றுக்கு சமீபமானதாக இருந்தால், அப்படி இல்லைன்னா 2 சேம் லெட்டர் இல்லை, ஆனா ப்ரொனன்சியேஷன்ல உச்சரிப்புல என்ன செய்யுது, ஒன்னுக்கு இன்னொன்னு சம்பந்தமா ரொம்ப பக்கத்துல க்ளோஸா இருக்கிற மாதிரியான லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முதலாவது எழுத்து தெளிவாக உச்சரிக்கப்படும். சம்டைம்ஸ் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் எழுத்தை தெளிவா உச்சரிப்போம், அல்லது அடுத்த எழுத்துடன் இணைத்து உச்சரிக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யப்படும், ரெண்டாவது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லெட்டரோட சேர்த்து அதை உச்சரிப்போம். இந்த சட்டத்தை நம்ம படிக்கிறது மூலமா இது எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இப்படி நம்ம ரீட் பண்றதை விட நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம சொன்ன அதனுடைய அடிப்படையில இது 4ஆக பிரிக்கப்படுது. இந்த 4ல முதல் டைப் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அல் முத்தமாசிலான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். அதனால இதுல கீழே இருக்கக்கூடிய மற்ற விளக்கங்கள் இப்போ நமக்கு வேண்டாம். சரியா, அந்த கீழே இருக்கக்கூடிய விளக்கங்களை நம்ம இப்ப விட்டுருவோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னது, அல் முத்தமாசிலான். அல் முத்தமாசிலான்னா என்னதுன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா மத்த டாபிக்ஸ் நம்ம 1 by 1 கவர் பண்ணும்போது அதனுடைய பேரையும் நம்ம அதனுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். ரொம்ப குழப்பிக்க வேண்டாங்கிறதுனால 1 by 1 போவோம். முதல்ல அல் முத்தமாசிலான். அல் முத்தமாசிலான்னா என்னது? அல் முத்தமாசிலான்ங்கிறது ஒரே மாதிரியான 2 எழுத்துக்கள், அதுக்கு பேர் தான் மாசிலான். மிஸ்ல் அப்படின்னா மிஸ்ல் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல மிஸ்ல்ங்கிறது வரும். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான், ஒண்ணுக்கு ஒண்ணு உதாரணமா, அந்த மாதிரி சேம் அப்படியே ஒன்ன மாதிரி இன்னொன்னு இருக்கிறது மிஸ்ல் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் முத்தமாசிலான் அப்படின்னு இதனுடைய பேர். அல் முத்தமாசிலான்ல என்ன நடக்குது, எப்போ நம்ம இத்காம்னு சொன்னோம், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து போல அப்படியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய மத்த உச்சரிப்புலையோ ஏதோ ஒன்று ரொம்ப சமீபமா அதுக்கு இருக்கும்பொழுது நம்ம இது அல் முத்தமாசிலான்ல நம்ம இந்த டைப்பா நம்ம பிரிக்கிறோம். இந்த 4 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் அல் முத்தமாசிலான்ங்கிறது எப்பன்னா ஒரு எழுத்து அப்படியே இன்னொரு எழுத்து ரிசம்பிள் பண்றது, பார்க்கறதுக்கு 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க மீமுக்கு அடுத்து மீம் வர்றது, பாக்கு அடுத்து பா வர்றது, இந்த மாதிரி எந்த எழுத்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வரும்பொழுது இந்த சட்டத்தை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இப்ப இதுல எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆப்பிள் இன்னொரு ஆப்பிள், அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வரும்பொழுது இதை நம்ம பயன்படுத்துவோம். இதுல முக்கியமா
எப்போ இது வந்து இன்னும் இந்த முத்தமாசிலானே இன்னும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அந்த 3 பிரிவுகள் எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம 2 எழுத்து சொல்றோம். ஒன்னு மீம், இன்னொரு மீம் இருக்கு. ஒரு மீம் வந்து ஒரு வார்த்தையிலேயே 2 வாட்டி மீம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா 2 வார்த்தையில ஃபர்ஸ்ட் வார்த்தையோட கடைசி எழுத்தா மீமும் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தா மீம் இருக்கு. இப்படி எந்த எழுத்து வேணாலும், அலிஃபோ, பாவோ, தாவோ, சாவோ எது வேணாலும் இருக்கலாம். சரியா, எந்த எழுத்தாக இருந்தாலும். ஆனா சேம் லெட்டர் அப்படி நமக்கு ரிப்பீட் ஆகும்போது, அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகும்போது இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஹரக்கத்தை பொறுத்து இருக்கு. அந்த ஹரக்கத்தை பொறுத்து அதனுடைய பேர் வந்து இப்படி ஒன்னொன்னா கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் அல்முத்தமாசிலானி ஸகீர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா, இதுல முதல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். தோற்றத்திலும் மஹ்ரஜிலும் சிஃபத்திலும் ஒன்றுபட்ட 2 எழுத்துக்களுக்கு அல்முத்தமாசிலான் என்று கூறப்படும். நமக்கு ஒரே எழுத்து தோற்றத்தில் ஒன்றுபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த எழுத்து என்னதான் இருக்கும், மஹ்ரஜில ஒன்னா தான் இருக்கும். இப்ப மீம் அப்படிங்கிறது மஹ்ரஜிலையும் சேம் தான், மீமாகத்தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி நமக்கு சிஃபத்து ஒரு எழுத்துங்கிறது அதே சிஃபத்தை தானே பெற்றிருக்கோம். அப்ப அதுவும் அப்படிதான். அதனால நம்ம அதெல்லாம் பார்க்கறத விட தோற்றத்துல சேமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரே எழுத்து, அந்த எழுத்து மஹ்ரஜிலையும் ஒன்றுபடும், சிஃபத்திலையும் ஒன்றுபடும். அப்படி இருக்கிறது தான் இதுல வரும், முத்தமாசிலான்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க பாபா, மீம் மீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த எழுத்து வேணாலும், வாவ் வாவ் எது வேணாலும் நம்ம வந்து லெட்டர்ஸை எடுத்துக்கலாம். இவ்வாறு உச்சரிப்பிலும் எழுத்து வடிவத்திலும் ஒன்றுபட்ட ஏதேனும் 2 எழுத்துக்கள் ஒரு வார்த்தையில் அல்லது 2 வார்த்தைகளில் காணப்படும். அதாவது 2 எழுத்துக்களில் ஓர் எழுத்து முதல் வார்த்தையின் இறுதியிலும் மற்றொரு எழுத்து அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்திலும் காணப்படும். அதாவது ஒரே வார்த்தையில 2 எழுத்து பக்கத்துல வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா 2 வேர்ட்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் வேர்டோடைய கடைசி லெட்டராகவும் செகண்ட் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் அந்த எழுத்து வரும்போது அங்க இதுதான் முத்தமாசிலான் அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப அதுலயே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இங்க வந்து நமக்கு இது 3ஆக பிரியுது. இந்த இதுல தோற்றத்தில் ஒன்றுபட்ட ஒரே எழுத்துக்கள் தொடர்ந்து வரும்பொழுது பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் நம்ம பின்பற்ற போறோம் அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க அல் முத்தமாசிலானி ஸகீர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸகீர் அப்படின்னா என்னது? ஸகீர்னா சிறிய அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸகீர்ங்கிறது எப்ப சொல்லப்படும் அப்படின்னா இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்குன் பெற்றிருக்கணும். இப்ப 2 எழுத்து நம்ம சொன்னோம், 2 ஒரே மாதிரி எழுத்து ஒரே வார்த்தையில சேர்ந்து வர்றதோ இல்லைன்னா 2 வார்த்தையில அடுத்தடுத்து வர்றதோ அப்படி வரும்பொழுது முதல் எழுத்துக்கு சுக்கூனும் இரண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்தும் இருக்கும் பொழுது இங்க பாருங்க, இதுல தாலும் சேம் லெட்டர். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கது அப்படிங்கிற அந்த லெட்டர், அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் தாலுக்கு சுக்கூனும் நெக்ஸ்ட் லெட்டருக்கு ஹரக்கத்தும் இருக்கிறது. இப்படி வரும்பொழுது, இந்த நிலையில வரும்பொழுது தான் அதுக்கு பேரு ஸகீர். தோற்றத்திலும் மஹ்ரஜிலும் ஒன்றாக இருக்கின்ற 2 எழுத்துக்கள் ஒரே வார்த்தையில் வந்து அல்லது 2 வார்த்தைகளில் அடுத்தடுத்து வந்து முதல் எழுத்தில் சுக்கூனும் இரண்டாவது எழுத்தில் ஹரக்கத்தும் இருந்தால் சுக்கூனுள்ள எழுத்தை என்ன செய்யணும், ஹரக்கத் பெற்ற எழுத்தில் இணைப்பதற்கு இத்காம் அல் முத்தமாசிலைன் அஸ்-ஸகீர் என்று கூறப்படும். அல் முத்தமாசிலைன் அஸ்-ஸகீர் என்று கூறப்படும். எப்போ அந்த லெட்டரை நம்ம இத்காம் செய்வோம். இப்படி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிருவோம், வகது தஹல அப்படின்னு ஓத மாட்டோம். எப்படி ஓதுவோம், நம்ம இத்காம் செஞ்சு வகத் தஹலன்னா ஓதுவோம். இதுக்கு வந்து ஹரக்கத் இருக்கும். சுக்கூனே போட்டிருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், சுக்கூன் இருக்கிற லெட்டர் நம்ம விட்டுட்டு எப்பவுமே ஷத்தோட தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்ப வகத் தஹல அப்படின்னு தஹலு அப்படின்னு ஓதுவோம். அப்ப இப்படி ஓதும் போது இதுல ஏற்படக்கூடிய சட்டம் தான் என்னது, அல் முத்தமாசிலான் அஸ்-ஸகீர் அப்படிங்கிற சட்டம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு சுக்கூன் இருக்கணும், செகண்ட் எழுத்துல ஹரக்கத் இருக்கணும். அப்ப நம்ம அதை இத்காம் செய்து ஓதும் பொழுது இந்த மாதிரி நம்ம அதை ஓதுவோம், இத்காம் ஆக்கிடுவோம். அந்த தால் வந்து இதுல இத்காம் ஆயிடுச்சு, இதுக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சிடுச்சு, ஜாயின் ஆகி இத்காம் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த எழுத்துக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு ஷத்து வந்திருக்கு. இந்த எழுத்து அதோடைய நுழைந்ததன் காரணமாக அதுல வந்து ஷத்து பெற்றிருக்கு அந்த 2வது தால். இப்போ இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரே மாதிரியான எழுத்தில் முதலாவது எழுத்தில் சுக்கூன், இரண்டாவது எழுத்தில் ஹரக்கத்தும் இருக்க வேண்டும். இதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். அப்படி இருக்கும்பொழுது அப்பொழுதுதான் 2 எழுத்துக்களும் இத்காம் செய்து ஷத்துடன் உச்சரிக்கப்படும். இங்கே தான் வந்து ஸகீர் நடக்குது. ஃபர்ஸ்ட் எழுத்துல சுக்கூனும் இரண்டாவது எழுத்துல ஹரக்கத்தும் இருக்கணும். இவ்வாறு ஒரே மாதிரியான 2 எழுத்துக்கள் ஒரே வார்த்தையில் அல்லது தொடர்ந்து வருகின்ற 2 வார்த்தைகளில் காணப்படலாம். ஒரே வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கேஃப்க்கு அப்புறமா கேஃப், யுத்ரிக்
கும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் கேஃப்ல வந்து சுக்கூன் இருக்கு, ரெண்டாவது கேஃப்ல நம்ம இதகாம் செய்யறதுனால இணைச்சு யுதரி கும் அப்படின்னு சொல்லி ஷத்து வச்சு நம்ம இதை வந்து ரீட் பண்ணுவோம். இப்படி ஒரே வேர்ட்லயும் வரலாம். இதில் உள்ள விதிவிலக்கு என்ன, இந்த சட்டத்தில் இருந்து விதிவிலக்கான 2 எழுத்துக்கள், இங்க நமக்கு 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. விதிவிலக்கானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னா 2 வாவ் அல்லது 2 யா. அது எப்படிப்பட்டது, மத்துடையதாக இருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வாவும் ஃபர்ஸ்ட் யாவோ மத்துடையதாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, இதகாம் செய்ய முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் யா இருக்கு இல்லையா, இந்த யாலையும் ஒரு ஹரக்கத்தும் இல்லைன்னா நம்ம சுக்கூனாகத்தான் நம்ம அதை வந்து நினைப்போம். அதே மாதிரி இந்த வாவுலையும் சுக்கூனாகத்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கிருவோம் வாவ்ல. ஆனா இதுல இந்த வாவும் யாவும் சுக்கூன் பெற்றிருந்தாலுமே இது மத்துடைய வாவ். மத்துடைய யாவோ மத்துடைய வாவையோ தொடர்ந்து அதே மாதிரியான எழுத்து முத்தமாசிலான் போல நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, யாவே வந்திருக்கு. இதுல நெக்ஸ்ட் வாவுக்கு அப்புறமா வாவே வந்திருக்கு. அப்படி வந்திருந்தாலும் அதுல வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம இந்த இதகாம்ங்கிற சட்டத்தை பிரயோகிக்க மாட்டோம். இங்க நம்ம இதை இதகாம் செய்து ஓத மாட்டோம். இது எப்படிதான் ஓதுவோம், ஃபீ யூசுப் அப்படிதான் ஓதுவோமே தவிர அந்த யாவோட ஜாயின் பண்ணி அங்க ஷத்து கொடுத்து ஃபீ யூசுப் அப்படின்னு ஓத முடியாது. ஆமனு வ ஆமிலு அப்படிதான் ஓதுவோமே தவிர ஆமனு வ ஆமிலு அப்படின்னு வாவுல என்ன செய்ய முடியாது, ஷத்து கொடுத்து அதை வந்து இதகாம் செய்து நம்மளால இந்த இடத்துல ஓத முடியாது. இது வந்து ஒரு விதிவிலக்கு. வாவ் மற்றும் யா மத்துடைய நிலையில் இல்லை என்றால், இதுவே வந்து அதுல வாவ் மத்தோ யா மத்தோடைய நிலையில இல்லாம இருக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும், அதை இணைத்து ஓத முடியும். அதுக்குதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பி எதைய, அந்த யா வந்து மத்துடைய இதுல இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய யா வந்து மத்துடைய இதுல இல்லாம அது வந்து லீனாக இருக்கு. அப்ப இந்த யாவை நெக்ஸ்ட் யாவோட இணைக்கும் பொழுது எதைய அப்படின்னு அந்த இதகாம் செய்து ஷத்து வச்சு அங்க உச்சரிக்கப்படுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் விதிவிலக்கு என்னது, மத்துடைய எழுத்தை தொடர்ந்து அதே எழுத்து வரும்பொழுது வாவ் மத்தோ யா மத்தையோ தொடர்ந்து வாவ் தொடர்ந்து வாவும் யா மத்தை தொடர்ந்து யாவும் வரும்பொழுது அங்க இந்த இதுகாம் பிரயோகிக்கப்பட மாட்டாது, அங்க நம்ம இதுகாம் செய்ய முடியாது. அதுவே அது மத்துடைய வாவோ யாவோ இல்லாத சாதாரண வாவாகவோ யாவாகவோ இருந்தால் அங்க இதுகாம் செய்யப்படும். ரெண்டாவது விதிவிலக்கு என்னது அப்படின்னு சொன்னா, 2 எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கு சுக்கூன், இரண்டாவது எழுத்து ஹரக்கத் இருந்தாலும் அப்படி இருக்குது. அது கரெக்டான ஃபார்ம்ல நம்ம அதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், சகீர்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல சுக்கூனும் செகண்ட் லெட்டர்ல ஹரக்கத்தும் இருக்கணும். அப்படிதான் இருக்குது. ஆனா சக்துங்கிற ஒரு சட்டம் அங்க வந்து வருது. சக்துடைய நிலையில் காணப்படும் போது, சக்துன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சக்கத்தா அப்படின்னு படிச்சோம். சக்கத்தா சக்து அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். ஓதிட்டே வரும்போது நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் அந்த பாஸ் பண்ணுவோம். ஆனா மூச்சை முழுமையா விட்டுற மாட்டோம். விடாம அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஓதுவோம். அதுக்கு பேர் தான் சக்து. அப்ப சக்கத்துடைய நிலையில வரும்பொழுது நம்மளால அதை தொடர்ந்து ஓத முடியாது. அப்படிங்கும் பொழுது வசூல் செய்து ஓத முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம அந்த சட்டத்தை இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. இப்போ இங்க இந்த மாலியா அப்படின்னு வரும்போது இங்க என்ன இருக்கு, ஹால ஒரு சுக்கூன் இருக்கு. நெக்ஸ்ட் லெட்டர் சேம் ஹாவே வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2 எழுத்தும் ஒரே லெட்டர் மிஸ்ல இருக்கு, முத்தமாசிலைனா இருக்கு, சகீராவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல சுக்கூன், செகண்ட் லெட்டர்ல ஹரக்கத். அப்படிங்கும்போது சகீருடைய இதுக்கு கீழேயும் வந்துருது, நிபந்தனை கீழேயும் வந்துருது. ஆனா நம்மளால இதை என்ன செய்ய முடியாது, இந்த லெட்டரை இந்த லெட்டரோட நம்மளால ஜாயின் பண்ணி இதுல ஓத முடியாது. ஏன்னு சொன்னா இங்க ஒரு குட்டி சீன் போட்டிருக்காங்க, அது சகத்தை. அங்க வந்து நம்ம பாஸ் பண்ணி ஓதணும், நம்ம கண்டினியூ பண்ணி அங்க போக முடியாது. நம்ம அங்க இதுவும் இருக்குது, ஆயத்தோடைய எண்டிங்கும் இருக்கு. ஆயத்தோடைய எண்டிங் எப்படியா இருந்தாலும் நம்ம ஆயத்தை முடிச்சுதான் ஆகணும், அது ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இல்லாம நம்ம கண்டினியூ பண்ணாலும் அங்க சீன் கொடுத்து சக்கத்தா இருக்கிறதுனால அங்க பாஸ் பண்றதுனால நம்ம மாலிய ஹலக்க அப்படின்னு தான் கண்டினியூ பண்ண முடியுமே தவிர இந்த ஹாக்கு ஷத்து வச்சு அந்த ஹாவோட ஜாயின் பண்ணி மாலிய அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஷத்தோட நம்மளால இதை ஓத முடியாது. இது ரெண்டும் இதுல முத்தமாசிலான் சகீர்ல வரக்கூடிய விதிவிலக்கு. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பாக்குறோம்னா அல் முத்தமாசிலான் அல் கபீர். சகீர் மாதிரி கபீர். கபீர் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா 2 எழுத்துக்கள், ஏற்கனவே முத்தமாசிலான்னா என்னது, 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அந்த 2 எழுத்துலயும் ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூனும் செகண்ட் எழுத்து ஹரக்கத்தும் பார்த்ததுதான் சகீர். அதுவே கபீர்ல இந்த 2 எழுத்துமே ஹரக்கத் பெற்று வந்திருக்கும். எப்படி இருக்கும், இந்த 2 எழுத்துக்களுமே ஹரக்கத் பெற்று வந்திருக்கிறதுக்கு பேர் தான் முத்தமாசிலான் கபீர். அதான் இங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தா நமக்கு தெரியும், ஃபீஹி ஹுதன் இப்படி இருக்கு. அப்ப ஃபீஹி ஹுதன் அப்படின்னு இருக்கும்போது இங்க ரெண்டுத்துலயுமே ஹரக்கத் இருக்கு. ஒண்ணுல கசராவும் ஒன்னுல தம்மாவும் இருக்கு. இப்படி இந்த கபீரோட நிலையில வரும்பொழுது நம்ம இங்க வந்து என்ன செய்ய முடியாது, இதுகாம் செய்ய முடியாது. 2 வார்த்தைகளும் ஹரக்கத் பெற்று வரும்பொழுது இங்க நம்மளால இதுகாம் செய்ய முடியாது.
ஆனா இதுல வந்து சில விதிவிலக்கு இருக்கு, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல விதிவிலக்கு இருக்குது. விதிவிலக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கீழே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. குர்ஆன்ல வரக்கூடிய 2 வார்த்தைகள். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்தோம்னா இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வசனத்துல மாலக லா தமன்னா அப்படின்னு தான் நமக்கு குர்ஆன்லயே இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும், தமனுனா அப்படின்னு சொல்லி இருக்கும். மாலக லா தமனுனா, அந்த தமனுனான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நூன்ல தொம்மாவும் செகண்ட் நூன்ல ஃபத்ஹாவும் இருக்கு. அப்போ இது வந்து முத்தமாசிலானாக இருக்கு, கபீராகவும் இருக்கு. ஒரே லெட்டர் நூன் இருக்கு, ரெண்டுத்துலயுமே ஹரக்கத் இருக்கிறதுனால முத்தமாசிலான் கபீர். ஆனா நம்ம இந்த வார்த்தையின் படி இந்த வார்த்தையில எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால இதகாம் செய்ய முடியாது. ஆனா இந்த வார்த்தையை வந்து இதகாம் செய்யப்பட்டே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் குர்ஆன்ல. எப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்திருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இங்க வந்து குர்ஆன்லயே வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும்னா மன்னான்னு இருக்கும். மனுனான்னு இருக்கிறத மன்னா அப்படின்னு நூன்ல ஷத்து வைத்து அது இதகாமாக இணைக்கப்பட்டே குர்ஆன்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த வசனம். இந்த வசனத்துல என்னது, காலமா மக்கன்னி ஃபீ, மக்கன்னி அப்படின்னு இங்க இருக்கு இல்லையா அந்த வேர்டு. இது ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்கனனி, மக்கனனி, அந்த 2 நூனும், ஒரு நூன்ல ஃபத்ஹாவும் ஒரு நூன்ல கஸ்ராவும் இருக்கு. அந்த 2 நூனையும் இதகாம் செய்து அந்த நூனுக்கு ஷத்து கொடுத்து நூனுக்கு கஸ்ரா கொடுத்து இதை வந்து நம்ம ஓதுற மாதிரி குர்ஆன்ல இப்படிதான் வந்து அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனா ஒரிஜினலா அந்த வார்த்தை இருக்க வேண்டிய விதம் வந்து இதுதான். இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த ரெண்டுமே இதுல உள்ள விதிவிலக்கு. இதகாம் கபீர்ல, அல் முத்தமாசிலான் கபீர்ல இதகாம் செய்யறோம். இதை அததான் இங்க விளக்கமா கொடுத்திருக்காங்க. சரியா, ரீட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், 2 இதுகாம் பார்த்துட்டோம். அல் முத்தமாசிலான்ல கபீரும் சகீரும் பார்த்தாச்சு. இப்ப கடைசி அல் முத்தமாசிலான்ல முத்துலக் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் சகீர்ல எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு சுக்கூனும் ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்தும் இருக்கணும் சேம் லெட்டர்ல. அதே மாதிரி கபீர்ல எப்படி பார்த்தோம், 2 ஒரே லெட்டர்ஸ், அதே போல 2 லெட்டர்ஸ்லயுமே ஹரக்கத் இருக்கணும். அதுல முத்துலக் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஹரக்கத்தும் ரெண்டாவது லெட்டர்ல சுக்கூனும் இருக்கும். சகீர்ல ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு சுக்கூனும் ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்தும் இருக்கும். முத்துலக் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல் எழுத்துக்கு ஹரக்கத்தும் ரெண்டாவது எழுத்துக்கு சுக்கூனும் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துலயும் நம்மளால என்ன செய்ய முடியாது, இதகாம் செய்ய முடியாது. இதகாம்ங்கிறது இங்க நடக்காது. ஆனா முத்தமாசிலான்ங்கிறது இந்த 3 டைப்புமே முத்தமாசிலான் தான். ரெண்டுமே ஒரே எழுத்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிறதுக்கு பேர் தான் முத்தமாசிலான். முத்தமாசிலான்ல சகீரை மட்டும் நம்மளால இதகாம் செய்ய முடியும். கபீர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கபீர்ல விதிவிலக்கான 2 வார்த்தைகள் பார்த்தோம், அந்த 2 வார்த்தைகளை மட்டும் இதகாம் செய்ய முடியும். முத்துலக் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எழுத்தே ஹரக்கத் பெற்று வந்து செகண்ட் எழுத்து சுக்கூன் பெற்று வரதுனால இங்கேயும் நம்மளால இதகாம் செய்ய முடியாது. இதுலயும் நம்ம இவ்ஹார் தான் செய்வோம். இது வந்து இவ்ஹார். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம், ஷகாக்னா காஃபையும் காஃப் சுக்கூனோட ஜாயின் பண்ணி ஓதுவோம். ஆனா இங்க வந்து மர்ஜிங்லாம் கிடையாது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துல போய் நுழைஞ்சு மறையெல்லாம் செய்யாது. தெளிவாக இப்ஹாராக இந்த காஃப் சுக்கூனை தெளிவா இப்ஹாரா நம்ம உச்சரிப்போம். இதுலயும் அப்படிதான் துத்லா அப்படின்னு சொல்லும் போது அந்த தா சுக்கூனை தெளிவாக நம்ம உச்சரிப்போம், துத்லா அப்படிங்கிறது. இதுதான் அல் முத்தமாசிலான் அல் முத்லக். இவ்வளவுதான் முத்தமாசிலான்ல உள்ளது. 3 டைப்ஸ் இருக்கு. அதுல இதகாம் எப்ப மட்டும்தான் வருது, ஃபர்ஸ்ட் அல் முத்தமாசிலான் சகீர்ல இதகாம் இருக்கு. அதே மாதிரி அல் முத்தமாசிலான் கபீர்ல 2 விதிவிலக்கான வார்த்தைகள்ல மட்டும் இதகாம் இருக்கு. அல் முத்லக்ல வந்து நமக்கு இவ்ஹாராகத்தான் உச்சரிக்கப்படும். இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இங்க வந்து அந்த கபீர் சகீர் அதனுடைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது சகீருங்கிறது ஃபர்ஸ்ட்ல சுக்கூன் அடுத்த எழுத்துக்கு ஹரக்கத் பெற்று வருது. அதே மாதிரி கபீருங்கிறது 2மே ஹரக்கத் பெற்று வருது. அதுவே முத்துலக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹரக்கத்தும் ரெண்டாவது எழுத்து சுக்கூனும் பெற்று வர்றது. சரி, இது வரைக்கும் நீங்க வந்து பாருங்க. அடுத்த கிளாஸ்ல மீதம் இருக்கிறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு அதிகமாக துஆ செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.